ஒரு பாடலை சந்தம் இல்லாமல் பாட முடியாது. இப்போ எடுத்துக்காட்டா பழைய காலத்து பாட்டு இன்னைக்கு வரையும் உள்ள சந்தத்தில் வருது, நம்மளால் நம்பவே முடியாது. பாருங்களேன், மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட உழுது போடு செல்லக்கண்ணு பசும் தாளை எடுத்து பாடுபடு செல்லக்கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய கச்சிதமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாட செல்லக்கண்ணு. இதேதான் எத்தனையோ வருடங்கள் தாண்டி இந்த சந்தம் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை. அதே சந்தம் கானா பாட்டிலையும் வருது, ஜின்ஜின்னுக்கா ஜின்ஜின்னுக்கா ஜின்னுக்குத்தா. இந்த சந்தம் பாருங்க, இதே தான் அந்த காலத்தில் தமிழ் பாடல்களை கர்நாடக இசையாக மாற்றும் பொழுதும் பண்ணார்கள். ஒரு அருமையான இசை மெட்டு காவடி சிந்து என்ற ஒரு மெட்டு, நம்முடைய சித்தர்கள் பாடிய மெட்டு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி தன்னே தானே தன்னே. இந்த காவடி சிந்து அந்த காலத்தில் நடந்து போகும்பொழுது நடைக்கலைப்பின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக தமிழர்கள் இயல்பாக கொண்டு வந்த இந்த காவடி சிந்து, இதுதான் பல நிலைகளில் பல பரிமாணங்களை அடைந்து நம்முடைய இசையில் வருகிறது. செவ்விசைன்னு பேரு தமிழ் இசைக்கு, பன்னிசைன்னு பேரு, கிளாசிக்கல் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம், தமிழ்ல செவ்விசை. இந்த செவ்விசை மரபு அப்படியே திருவாசகத்துக்குள் வரும் பொழுது உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிலர் என்ன அதிசயம் அன்னே என்னும். அப்படியே பாரதி செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளலார்ல வரும்போது குறவர் கூடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி. இது வள்ளலார்ல வரும் பொழுது அப்ப ஒரே மெட்டு. இது நம்முடைய குற்றால குறவஞ்சியில் வரும் பொழுது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை இழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி அருவி தேனருவி துறை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் தேர்க்காலும் பரிக்காலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வீணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே தானனா தனனனா தனனனா தனனனா. இது அப்படியே பார்த்துட்டு இருக்கு கர்நாடக இசை. இதை என்ன பண்ணலாம்? நல்லா இருக்குது இந்த மண்ணிசை, தமிழர்களுடைய இந்த இசை மரபு அற்புதமா இருக்குன்னு பார்த்து உடனே இதை என்ன பண்றாங்க, ஆனந்த பைரவி என்ற பெயரில் காவடி சிந்து பெயர் மாற்றம் பெறுகிறது, உருமாற்றம் பெறுகிறது, இனமாற்றம் பெறுகிறது. அதுதான் நாம் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாய் அம்மா. இதற்கு அடிப்படை குற்றால குறவஞ்சின்னு சொன்னா யாரா நம்புவீங்களா? இதை அப்படியே மெல்லிசையாக எடுத்துக் கொள்ளுகிறது திரை இசை. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவாள் கண்ணிரண்டில் போர் தொடுப்பாள். அப்படியே எடுத்துக் கொள்ளுகிறது. இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அவர்கள் அந்த சந்தத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த சந்தம் என்பது அடிப்படையாக தமிழிசையாக இருக்கிறது. தமிழ் மிகப்பெரிய ஒரு ஆல விருட்சமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விழுதுகளாக மற்ற இசைகள், விழுதுகளை பார்த்து நாம் வியந்து போகிறோம், ஆனால் அதனுடைய வேறாக இருக்கின்ற தமிழிசையை மறந்து போகிறோம். இதுதான் உண்மை.